வந்த குடி முழுகிறவ போது. ஆமாண்டி, குடி முழுகிதான் போகும். என்ன சொன்ன? குடி முழுகிருமா? நீ உள்ள வந்தா அப்படி என்னதாம்மா பிரச்சனை? ஐயோ கடவுளே, நான் எப்படி சொல்லி இவளுக்கு புரிய வைப்பேன்? அம்மா சொல்லுமா, நான் புரிஞ்சுக்கிறேன். அம்மா ஒண்ணு சொல்லு, இல்லனா இறங்கி வாமா. அன்பரசி, நான் என் உயிரே போனாலும் சரி உள்ள வர மாட்டேன். சொன்னா கேளு. ஏமா? அதுக்கு என்கிட்ட பதில் இல்ல. என்னம்மா, நமக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? அவங்கள ஏன் நீ பார்க்க வரவே மாட்டேங்கிற? அவங்க யாராவது பாக்குறதுக்குள்ள நாம இங்க இருந்து கிளம்பலாம். நான் சொல்றத கேட்காம எதுக்கு இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? அதேதாம்மா நானும் கேக்குறேன். நீ எதுக்கு இப்படி வம்ப வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிற? அவங்க ஏன் உன்னை பார்க்கவே கூடாதுன்னு சொல்ற? அன்பரசி, நீ எவ்வளவு கூப்பிட்டாலும் நான் உள்ள வர மாட்டேன். இது உங்க அப்பா மேல. அம்மா அவசரப்பட்டு வார்த்தையை விடாதம்மா. அம்மா நான் நீ பெத்த பொண்ணுமா. உனக்கு இருக்கிற அதே பிடிவாதமும் வைராக்கியமும் எனக்கும் இருக்கும். நானும் சொல்றேன், இங்க இருந்து நீ உள்ள வராம நான் உன்னை போக விட மாட்டேம்மா. அம்மா நீ அப்படி மட்டும் போகணும்னு நினைச்சேனா அடுத்த நிமிஷம் நான் உயிரோட. ஏய், என்னடி சொல்ல வர? ஐயோ சொன்னா புரிஞ்சுக்கம்மா, புரிஞ்சுக்கோ. வேண்டாண்டி. ஏம்மா அவரை வந்து பாக்குறதுல உனக்கு என்னதாம்மா பிரச்சனை? அம்மா பதில் சொல்லுமா. நான் தான் சொல்லிட்டேனே, இதுக்கு மேல என்கிட்ட பதில் இல்லைன்னு. கடவுளே, ஏன் தான் என்ன இப்படி சோதிக்கிறியோ தெரியல. மா, அவ கூட யார் தான் வந்திருக்காங்கன்னு நான் போய் பார்த்துட்டு வரேம்மா. என்ன சிவகாமி, நீ என்ன இப்படி இருக்க? இவளுக்கு போய் பயந்துகிட்டு இருக்க? மா, இப்பதானம்மா நான் சொன்னேன் நம்ம வீட்ல ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுதுன்னு. அதுக்கு குறுக்க வேற யாரும் வராம பாத்துக்கலனா அப்புறம் நாம இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டது எல்லாமே வீணா போயிடும். ஏய், அது என்ன விஷயம்னு தான் சொல்லேன்டி. அதத்தானே நான் இவ்வளவு நேரமா சொன்னேன். அவர் ஏன் பேருக்கும் அனன்யா பேருக்கும் சொத்து வரதை தடுக்க 30 நாள் கோர்ட்ல அவகாசம் வாங்கியிருக்காருன்னு சொன்னல. ஆமாமா சொன்னல. அவர் வாங்கிட்டு வந்த அந்த அவகாசம் டைம் முடியறதுக்கு நேரம் வந்துருச்சு. 600 கோடி மதிப்பு சொத்து ஏன் பேருக்கும் அனன்யா பேருக்கும் மாற போகுதுமா. சிவகாமி, 600 கோடியா? என்னடி சொல்ற? ஆமாமா, அதான் ஒவ்வொரு நொடியும் எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. இவ்ளோ கேர்ஃபுல்லா நாம இருந்தோம் அனன்யா கல்யாணத்தை கோட்டு விட்ட மாதிரி இதையும் நாம விட்டோம், அவ்வளவுதான். அப்புறம் நம்ம தெருவுல இறங்கி பிச்சை தான் எடுக்கணும். இதுக்கு முன்னாடியே நான் ஆடிட்டரை வச்சு எல்லா சொத்தையும் அந்த கிழவி கிட்ட இருந்து எழுதி சைன் வாங்க நினைச்சேன். அப்படியே சைனும் வாங்கிட்டேன். இவ என்ன பண்ணா தெரியுமா? என்ன பண்ணா? அப்படியா பண்ணா? என்ன சொல்ற? நான் என்னவோ அப்போ அவ தெரியாம தான் பண்ணிட்டான்னு நினைச்சேன். ஆனா இப்ப நினைக்கும் போதுதான் அவ தெரிஞ்சேதான் தட்டி விட்டுருப்பாளோன்னு தோணுதுமா. இவ அப்படிப்பட்டவ. இவ கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாதாமா இருக்கணும். இவ யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்னு தெரியலையே. வந்தவங்க இறங்கவும் இல்ல, உள்ள யார் இருக்காங்கன்னே தெரியலையே. மா, நீ இங்கே இரு. இவ விஷயத்துல கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட கூடாது. உள்ள யாரு இருக்கான்னு நான் போய் பார்த்துட்டு வரேன். வரேன் இரு.
இல்லம்மா, உன்கிட்ட பதில் இருக்கு. என்கிட்ட இருந்து ஏதோ ஒரு பெரிய உண்மையை நீ மறைக்கிறமா. இல்ல அன்பரசி, அம்மா இப்ப என் மேல சத்தியம் பண்ணி சொல்லுமா, நீ என்கிட்ட இருந்து எந்த உண்மையும் மறைக்கலன்னு. அன்பரசி சொன்னா புரிஞ்சுக்க. சத்தியம் பண்ணுமா. சத்தியம்லாம் பண்ண முடியாது. இல்லம்மா, நீ பண்ணணும். அன்பரசி ஏன்டி இப்படி பண்ற? நான் தான் சொல்றேன்ல, எல்லாம் உன் நல்லதுக்கு தாண்டி. நீ உள்ள வந்து சார மட்டும் பாக்குறதுல என்னோட நல்லது கெட்டு போயிருமாமா. சொல்லுமா. சரி, கீழே போலாம். எவ்வளவு நேரம் தான் இங்கே நிக்கிறது? சந்திரா, எதுக்கும் என்ன விஷயம்னு அன்பரசிக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுட்டா? லெட்டரும் குட்டிமா கைக்கு போகல. இப்ப என்ன பண்றது? அம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல போயிடலாமா? இல்லை சந்திரா, வேற ஏதாவது விஷயமா இருந்தா ஃபோன்லேயே பேசிடலாம்ல. சரிம்மா, ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்க. ஆனா சாதாரண விஷயமா இருந்தா உடனே ஃபோன்ல சொல்லியிருப்பா. எனக்கு என்னவோ மனசுக்குள்ள சின்னதா பயம் வேற இருக்கு. என்ன, அந்த அனன்யா வேற பர்த்டே ஃபங்க்ஷன்ல அப்படி பண்ணல. அதனால கல்யாணம் நின்ன கோபத்துல அன்பரசி மேல எதையாவது காட்டி அது ஏதாவது பிரச்சனையா இருக்குமோன்னு வேற பயமா இருக்குப்பா. மா, அவதான் காலேஜ் போயிருக்காளே. ஆமா, அன்பரசியும் காலேஜுக்கு தானே போயிருக்கா. ஒருவேளை அவங்க 2 பேருக்கும் ஏதாச்சும் பிரச்சனையா இருந்தா மனசுக்கு ஒரு மாதிரியா தோணுது சந்திரா. அதுதான் இவ்வளவு தூரம் நான் சொல்றேன். எதுக்கும் அன்பரசிக்கு ஃபோன் பண்ணி கேட்டுடுறேன். அம்மா உள்ள போலாம், இறங்கி வாமா. சொன்னா கேளு அன்பரசி. இது வரைக்கும் உன்கிட்ட இது வேணும் அது வேணும்னு வாய் திறந்து கேட்டது இல்லம்மா. ஏன்னா என் அம்மா என்னால கஷ்டப்படக்கூடாதுன்னு தாம்மா. ஆனா இப்போ உன் மகளா உன்கிட்ட கேக்குறம்மா. நான் ஆசைப்பட்டு கேக்குறேம்மா. எனக்காக இறங்கி வாமா. இனிமே நமக்கு எல்லாமே நல்லதுதாம்மா நடக்க போகுது. அந்த முருகன் நமக்கு நல்ல வழியை காமிச்சிருக்காருமா. கீழே இறங்கி வாமா. அம்மா வாமா. அம்மா, அடுத்த சவாரிக்கு போன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்கம்மா. நான் சீக்கிரம் போகணும். என்னன்னு சீக்கிரம் ஒரு முடிவு எடுங்க. அண்ணா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கண்ணா. அம்மா வாமா. சீக்கிரம் இருங்கம்மா. அண்ணா ஆட்டோ எடுத்துட்டு போங்கண்ணா. இந்த கழுத வீட்டுக்குள்ள இருந்தாலும் தொல்லை, இல்லனாலும் தொல்லை.
அவசரமா இறங்கி வந்து இதுல நல்லா காலை இடிச்சுக்கிட்டேன். அப்பா, ஐயோ ரொம்ப வலிக்குது. அம்மா வாமா போலாம். சரி, நம்ம இங்க நிக்க வேணாம், வா. அம்மா இருமா. உன்னை நான் கையெடுத்து கும்பிடுறேன், என்கிட்ட கேட்காத. ஏமா இப்படி பெத்த பொண்ணு கிட்ட கையெடுத்து கும்பிடுற? என்னால முடியலம்மா. நீ மறைக்கிற உண்மைய உன் வாயில இருந்தே வரணும்னு தான் நான் கெஞ்சிக்கிட்டு இருக்கேம்மா. என்ன சொல்ற? இல்ல ஏதோ மறைக்கிறேன்னு தெரியுது. அது என்னன்னு உன் வாயில இருந்து வர வைக்கணும்னு சொன்னேன். சரி, முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம், வா. அன்பரசி, என் கையை விடு, சொன்னா கேளு. அம்மா, யார் யாரோ வாழும்போது நாம ஏமா வாழக்கூடாது? யார் வாழ்க்கையிலும் மண்ணள்ளி போடாம நாம நம்ம வாழ்க்கை வாழ்றதுக்கு நேரம் வந்துருச்சுமா. தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்கம்மா. உண்மையிலேயே நமக்கு வழி பிறந்துருச்சுமா. சாரு மேடமும் வந்துட்டு இருக்காங்க. அவங்க பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நீ வீட்டுக்குள்ள அன்பரசி, வாம்மா. எத்தனை தடவை சொல்ற, கையை விடு. ச்சே. ஏமா இப்ப கூட எந்த உண்மையும் சொல்ல மாட்டேங்கிற? இத்தனை வருஷம் நீ என்கிட்ட மறைக்கிற உண்மைய இதுக்கு மேலயும் நீ என்கிட்ட இருந்து மறைக்க முடியும்னு நம்புறியாமா? முடியாதுமா. படுபாவி, இவளால இன்னும் எவ்வளவு அடி வாங்கணுமோ தெரியல. இது எல்லாத்துக்கும் காலம் ஒரு நாள் பதில் சொல்லுமா. காலத்துக்கிட்ட இருந்து நாம யாரும் தப்பிக்க முடியாது. நமக்கு காலம் பதில் சொல்ற நேரம் நெருங்கிருச்சுமா. பேசாம இந்த விஷயத்த பாட்டி கிட்ட சொல்லிடலாம். அனன்யா செல்லம், என்னடாமா? பாட்டி, உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து அனுப்பியிருக்கேன், அத கொஞ்சம் பாக்குறீங்களா? இதுதான் அன்பரசிய காலி பண்ண போகுது. ஓ அப்படியா? இதோ பாக்குறேன் செல்லம். ம். எந்த வீடியோவும் வரவே இல்லையே. டவரே கிடைக்க மாட்டேங்குது. இப்ப பார்க்கலாம். அப்படி என்னதான் வீடியோ அனுப்பியிருப்பா? என்ன இது, புது நம்பர்ல இருந்து வீடியோ வந்திருக்கு. அனன்யா அவன் நம்பர்ல இருந்து தானே அனுப்புறேன்னு சொன்னா. என்னன்னு பார்க்கலாம். பாரு, ஊருக்கு நடுவுல இருக்கணும் பேரு தான், ஆனா வீட்டுல டவரே கிடைக்காது. எடுப்பட்ட பயலுங்க. கம்பெனி நடத்துறானுங்களா கம்பெனி. இதுல 4G 5Gன்னு பேர் வேற. கீழே ஹாலுக்கு போனா டவர் இருக்கும். அங்க போயாவது இந்த வீடியோ வருதான்னு பார்க்கலாம். கால்ல வேணாலும் விழுற. தயவு செஞ்சு இங்க இருந்து போலாம், வா. அம்மா இருமா. இதுக்கு மேல நீ சொல்லாம இருந்தாலும் சாரும் மேடமும் வரதான் போறாங்க. நீ மறைக்கிற உண்மை அவங்க வழியா வரதான் போகுது. ஐயோ, என்னம்மா, சாரும் மேடமும் பாத்திர கூடாதுன்னு
முக்காடெல்லாம் போடுற? கடவுளே, இவகிட்ட இனியும் சொல்லாம இருக்க முடியாது. அம்மா வாமா. விடு. இது வேற தொடர்ந்து தொலைய மாட்டேங்குதே. எல்லாம் நம்ம நேரத்துக்கு ஏத்த மாதிரி தான் நடக்குது. யாரு கதவை இப்படி சாத்தி வச்சுட்டு போனாங்கன்னு தெரியலையே. ஐயோ, இங்க இருந்து எதுவும் தெரியவும் மாட்டேங்குது. என்ன வர மாட்டேங்குது? சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது. ச்சே. இப்பதான் டவர் கிடைக்குது. வா வா வா. ஆ வா. நான் உள்ள வர முடியாது, அவங்கள பார்க்க முடியாது. அதுதான் ஏன்? நீ சொன்னியே எல்லாத்துக்கும் காலம் ஒரு நாள் பதில் சொல்லுன்னு. இப்ப அந்த பதில கேட்டுக்க. இத்தனை வருஷமா என் அப்பா யாரு, என் அப்பா யாருன்னு கேட்டுட்டு இருந்தல்ல, அது வேற யாரும் இல்ல. நீ இப்ப சார் வருவாருன்னு சொல்லிட்டு இருந்தியே, சந்திரசேகர், அவருதான் உன் அப்பா. இது வரைக்கும் யார மேடம் மேடம்னு கூப்பிட்டியோ அவங்க உனக்கு மேடம் இல்ல, உன்னோட பாட்டி. இனி இதுதான் உன்னோட வீடு. இந்த வீட்டோட ஒட்டுமொத்த சொத்துக்கும் ஏக வாரிசான அவருக்கும் எனக்கும் பிறந்தவதான் நீ. இந்த வீட்டோட முதல் வாரிசு, மூத்த பொண்ணு நீ. நீ சொன்னிய காலம் காலம்னு, அந்த காலத்தை நானும் நம்புறவதான். ஆனா அந்த காலம் 20 வருஷமா என் வாழ்க்கையில எந்த பதிலையும் சொல்லல. அந்த ராஜவேலு, மங்கா, சிவகாமி, இந்த 3 பேருக்கு மட்டுமே சாதகமா பதில் சொல்லிட்டு இருக்கு. நான் படுற கஷ்டம், வேதனை, துக்கம், தவிப்பு, என் கண்ணீர் எல்லாமே அந்த காலத்துக்கு தான் தெரியும். ஆனா எனக்காக இந்த ஊர் உலகத்துக்கு முன்னால ஒரு நாளும் அந்த காலம் பதில் சொன்னதே கிடையாது. ஆனா இதெல்லாம் ஒரு நாளும் உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா இப்ப ஏன் வாயாலேயே சொல்ல வச்சுட்ட. அம்மா, எனக்கு அது 2 நாளைக்கு முன்னாடியே தெரியுமா? என்ன வீடியோ ப்ளூடிக்கே காட்டல, சென்ட் தான் ஆயிருக்கு. பாட்டி பார்க்காம அப்படி என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஷோ, சரி ஓகே, வீட்டுக்கு தானே போறோம், அங்க போய் பார்த்துப்போம்.
யார்கிட்ட பேசிட்டு இருக்கா இவ?